வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தன்கருக்கு எதிராக இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு 50 உறுப்பினர்கள் கையெழுத்து வேணும். 60 பேர் இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க. ராஜ்யசபாவில் பலன் பார்த்தீங்கன்னா ஒரு 103 பேர் பலம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்து என்ன நடக்கும்? ஏன் இதை இப்போ நம்ம பேசுகிறோம்? ராஜ்யசபாவில் தொடர்ந்து தன்கருக்கு எதிராக ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் தோற்று போயிடும் தெரிஞ்ச எதிர்கட்சிகள் ஏன் கொண்டு வராங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 1951, 1992 இந்த பீரியட்லலாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்திருக்குது. பல்ராம் ஜாகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு எதிராக கூட ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆச்சு. மற்ற 2 தீர்மானம் விவாதிக்க வரலை. ஆனால் இந்த தீர்மானத்தில் முக்கியத்துவம் என்ன? 67B பிரகாரம் பெரும்பான்மையாக, அதாவது என்னென்னா 50க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் நினச்சா இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். யார் மேலே இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க? தன்கர் மேலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்கர் மேலே கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்னா, இந்த சோனியா காந்தி அப்படிங்கிற மையப்படுத்தி பிஜேபியினர் பேசுகிறாங்க. அந்த பிரச்சனை பூதாகரமாவது எதிர்கட்சியை பேச விடலை. ஒன்று. இன்னொன்று, அபிஷேக் சிங்வியுடைய இருக்கைக்கு கீழே பணம் இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ. இதுவெல்லாம் என்ன காரணம்னா, அதானியை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயராம் ரமேஷோடைய இருக்கைக்கு கீழே பணம் இருக்குது. அதேமாரி சோரஸுக்கும் சோனியா காந்திக்கு என்ன தொடர்புன்னு தேவையில்லாத இஷ்யூலாம் பேசுகிறாங்க. அதுக்கு தன்கர் அனுமதிக்கிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். எப்படி மணிப்பூரை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசலை, நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டாருங்கிறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வச்சு பிரதமரை வர வச்சு பேச வச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இது. நாடாளுமன்றத்தில் கண்ணிய குறைவான செயல்களில் தன்கர் ஈடுபடுறாரு, அவர் பேசுகிற விதமே சரியில்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கி மக்களவை முடங்கி இருக்குது. இல்லை, இன்னொன்று குறிப்பிடத்தக்க விஷயம், ஏன் எதிர்கட்சிகள் இந்த லெட்டரை கொடுக்குறாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த நாடாளுமன்றத்தை ஊர்வலமாக வராங்க. அன்றைக்கி நம்ம செய்தி போட்டிருந்தோம், நாடாளுமன்றத்தை முடக்குவது திமுக, ஆர்ஜேடி, சமாஜ்வாதி, மம்தா இவங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? திமுகவுக்கு வெள்ளச்சாதத்தை பற்றி பேசணும், மம்தாவுக்கு அவங்க ஏரியாவை பற்றி பேசணும், அகிலேஷ்க்கு சாம்பலை பற்றி பேசணும், அங்கே நடந்த கொலை மசூதியில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும்போது டெய்லி காங்கிரஸ்காரங்க வந்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதனால் வெளியில் தோற்றம் என்னென்னா, இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்க தகவல்லாம் பாருங்களேன். மம்தா பானர்ஜி தலைவராக போகிறாரு. அப்போ ராகுல் காந்தி இனிமேல் தலைவர் இல்லை, காங்கிரஸோட ஹோல்டு முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், மம்தாவுக்கு சரத்பவார் ஆதரவு தெரிவிக்கிறாரு, நம்ம தேஜஸ்வி ஆதரவு தெரிவிக்கிறாரு, இப்படி பல பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கான செல்வாக்கு குறைந்து விட்டது அப்படின்னு பேசுகிறத பார்த்துருப்பீங்க. இது பிஜேபியினுடைய திட்டமிட்ட ஒரு முயற்சி. காங்கிரஸை வலிமை இழக்க செய்வது தான் பிஜேபியுடைய பெரிய கொள்கை. திமுக, மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே யார் வேணால் வளரலாம். காங்கிரஸ், பிஜேபிக்கு அது பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் வளரக்கூடாது. திமுகவுக்கும் பிஜேபிக்கு இப்போ என்னது, காங்கிரஸுக்கு அதிக சீட் கொடுக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பிஜேபியோட எண்ணம். அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் தன்கர் பேச விட மாட்டார். ஒரு பக்கம் சமாஜ்வாதி கட்சி, மம்தா கட்சிலாம் உள்ளேருந்து விவாதத்தில் கலந்துக்கிறாங்க, காங்கிரஸ் வெளிநடை பண்ணுது. அப்போ நேற்று முன்னிடமெல்லாம் ஆங்கில ஊடகத்தில் பார்த்தா இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு, இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லையா, நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கோங்கிறதுக்கு தான் இந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். 103 உறுப்பினர்கள் இருக்காங்க இன்றைக்கி இந்தியா எதிர்கட்சிக்கு. அதனால் ஒரு பெரிய எண்ணிக்கை தான், அதில் மாற்று கருத்தில். ஏன்னா பிஜேபிக்கு இன்னும் மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல் என்ன, மெஜாரிட்டி கிடைச்சிரும். இன்னும் ஒரு 12லேருந்து 13 உறுப்பினர்கள் பிஜேபிக்கு ஆட் ஆகிறாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தால் பெருமளவுக்கான எண்ணிக்கையில் பிஜேபி கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ஹரியானாவில் தேர்தல் நடந்தாலும் பிஜேபிக்கு தான் கிடைக்கும். அப்போ பெருமளவுக்கான ராஜ்யசபாவிலையும் அவங்க மெஜாரிட்டி வராங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா, மக்களவையிலே இவங்க மெஜாரிட்டி இல்லை. மக்களவையில் மெஜாரிட்டி இருந்தால் தான் வக்பு வாரிய மசோதாவை நிறைவேற்றிருப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் எல்லாத்தையும் நிறைவேற்றிருப்பாங்களே. வக்பு வாரிய விஷயம் நாங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போய் அது இன்னும் தொங்கலில் நிற்கிது. அதனால் நிதிஷ் நாயுடு இந்த 2 பேரை அந்தளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் நமக்கு நினைக்கல. ஒன்று. இன்னொரு விஷயம், அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்,
சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையிலே ஷிண்டேவை நீங்கள் மிரட்டி சீட்டெல்லாம் கம்மியாக கொடுத்தீங்க. ஆனால் இதே பாடியை நிதிஷ்ட கடைபிடிக்க முடியுமா? ஆனால் நிதிஷ் மேலேயும் சென்ட்ரலையும் அவர் ஆதரவு தான் நீங்கள் பதவியில் இருக்கீங்க. அப்போ சட்டசபை தேர்தலில் நிதிஷை வைத்து சந்திக்கணும். ஏற்கனவே நிதிஷை நீங்கள் கேவலமாக திட்டினது, அவர் உங்களை கேவலமாக திட்டின வீடியோலாம் போயிட்டுருக்குது வைரலாக. அப்போ ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடிஞ்சவங்களால், ஹரியானாவில் ஜெயிக்க முடிஞ்சவங்களால் இங்கே ஜெயிக்க முடியுமா பீகாரில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சுச்சுவேஷன் மாறலாம். ஒன்று நீங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவிஎம் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நம்பிக்கைதான வாழ்க்கை பொறுத்து இருப்போம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் கொண்டு வந்தது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். பிஜேபியினுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தீர்மானம் தான் இது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் விரிசல்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு நோ கான்ஃபிடென்ட் மோஷன் ஜெயராம் ரமேஷ் தான் சொல்கிறாரு, இது ஒரு நல்ல விஷயமா முடியும். ஏன்னா சோரஸுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் கடித தொடர்போ இல்லை ஃபோனில் பேசுகிறதோ மெயில் அனுப்புனதோ இல்லை பணப்பரிமாற்றமோ இல்லை சோரஸ் வந்து பணம் கொடுத்து சோனியா காந்தி எதை இடம் வாங்கி போட்டாங்களா, இந்தியாவுக்கு எந்த வகையில் அச்சுறுத்தலாக இருந்தார்கள், இவ்வளோ கேள்வியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்கரை பொறுத்தவரை எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, இவர் ஏன் இவ்வளோ ஆர்வமாக அபிஷேக் சிங் இருக்கை கீழே பணம் இருக்குங்கிறாரு, அந்த பணம் யார் வச்சது, இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காரா தன்கர்? அப்போ தன்கர் திட்டமிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பர்சனலாக குறை சொல்கிறாங்க. தன்கரின் கடந்த கால நடவடிக்கைகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி அங்கே ஆளுநராக இருக்கும்போது அவங்களுக்கும் மம்தா பானர்ஜி எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் இப்போ பெரும்பாலும் ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. இது ஜெயிக்குதோ இல்லையோ, மற்றபடி அனைவரின் கவனத்தையும் திருப்பும் இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை இது பறைசாற்றும் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.